ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் கேமிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய நாள் கழித்து விட்டு வச்ச மைன்கிராஃப்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் பார்க்கலாம். நம்ம சேனலை வீடியோ பார்த்து நிறைய நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப்டிங் டேபிளை உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு புது வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். நான் எத்தனை வீடு தான் கட்டுவேன்னு கேட்காதீங்க, எந்த வீடு செட் ஆக மாட்டேங்குது. புது பயம் மேட்ச் கிடச்சா நல்லாயிருக்கும். 2 எபிசோடாக இதே பயம்லேயே சுற்றிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மைக்கியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஓகே, அங்கே பாருங்கள், மைக்கி போகிறான். மைக்கினா யாருன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். மைக்கி அண்ட் ஜேஜே அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. மைன்கிராஃப்டில் அவங்க பேர் மைக்கி அண்ட் ஜேஜே. அவங்க பில்லாம் நல்லா பண்ணுவாங்க, நூப் விசஸ் ப்ரோ அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னொரு மைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னது ஓக் ஃபாரஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு இங்கே மெட்டீரியல் கேதர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வுட்டு இருக்கா? ஓகே, இந்த மாதிரி சாப் பண்ணலாம். ஓகே, உடச்சிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஒரு சரியான சம்பவம் இருக்குது. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், என்னென்னு உங்களுக்கே தெரியும். என்றைக்கும் வாங்காத அடி இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வீடு கட்ட வுட்டு நான் எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ கேதர் பண்ணிக்கலாம். நாம் என்ன கட்டுவோம், ஒரு சின்ன இக்ளூ மாதிரி கட்டுவோம். நம்ம அப்பப்போ ஒவ்வொரு எபிசோடுக்கு வீடை மாற்றுவோம். அதுக்கு எதுக்கு குட்டி வீடாக கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். டைம் பெரிய வீடு கட்ட போகிறோம். இது ஈவினிங்கா மதியமா தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சீக்கிரமாக நிறைய ஆடுகள் கண்டுபிடிக்கணும், ஷீப். அதை கண்டுபிடிச்சி பெட்டு செய்யலைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். முடிச்சு விட்ருவாங்க போங்க. முடிச்சு விட்ருவாங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று நினச்சேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் ஒரு சின்ன கிளிப்பிங் வந்திருக்கும். அதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் அடியில் தண்ணி இருந்துச்சு, இல்லைனா இன்னொரு டைம் முடிச்சு விட்ருப்பாங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பூசணிக்காய் இருக்குது, பம்கின் வெட்டிக்கலாமா? பம்கின் எடுத்தாச்சும் அட்வான்ஸ்மெண்ட் வருமா? என்ன இன்னும் வரல? வந்துடுச்சு. பம்கின் பை செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பூசணிக்காய் வச்சது நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம். இதை ஷேர் பண்ணால் அதில் காவடு பம்கின் வரும். அதில் பேய் மூஞ்சி மாதிரி ஒன்று இருக்கும், எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மரம் இடிக்குது, இவ்வளோ தப்பாச்சு. அங்கே ஏதோ ஒளி தெரியுது, ஒளி பிறந்து விட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேயே ஒரு மரத்தை சும்மா வெட்டுறோம். ஏன்னா வீடுக்கு இவ்வளோ மரம் தேவைப்படுமான்னு தெரில. சும்மா வெட்ட வேண்டியதான், போகிற வழியில் சும்மா தானே இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா அது ஒரு பெரிய கதை. பெட்டு நைட்டில் இல்லைன்னா என்ன நடக்கும்னு எல்லா மைன்கிராஃப்ட் பிளேயருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கிட்டே பெட்டு இல்லை. என்ன பண்ண போகிறோன்னா, இரு அந்த உல்ஃப்க்கு என்னாச்சு, கண்ணு ரெட்டாக இருக்குது. தம்பி வேணாம், ஏன்டா சண்டைக்கு வந்தீங்கன்னா ஒரு செகண்டில் முடிச்சு விட்ருவேன். வேணாம் தம்பி, வேணாம். ஸ்கெலிட்டனை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஏன்னு தெரில, ஏதோ தானே. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்பி. இந்த ஜாம்பி வேறு ஒளிஞ்சு தொலைய மாட்டேங்குது. போடா வெறுப்பேற்காதரா. இது வேறு ஷீல்டுன்னா நேரத்துக்கு முடிச்சு விட்ருக்குது நம்மளை. என்ன அடிக்கிற, என்னையே அடிப்பியா விட்டா? முடிச்சு விட்டாச்சுவா. யாருக்கிட்ட? யாரா அவன் ட்ரவுண்ட் அடிக்கிறான்?
4 சைட்லேருந்து 4 பேர் அட்டாக் பண்ணால் நான் எப்படா தாங்குவேன்? இருக்கிறது ஒரு ஷீல்டு, ஒரு ஸ்வாடு, ஒரு ஸ்பியரு. இதை வச்சு எப்படா நான் பண்ணுவேன்? அது ஜாவாவாக இருந்தால் கூட ஹாஃப் ஹேண்டில் ஒன்று வைக்கிறான். இது பெட்ராக் ஆச்சு. இவனையும் முடிச்சு விட்டாச்சு. பேசுகிற கேப்பில் முடிப்பேன் நான். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி நிறைய அடியாள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கொல்லணும். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பன் என் சட்டையில் இருப்பானே ஒருத்தன், வெடிகுண்டு முருகேசன் வச்சுட்டான். ஓகே, அங்கே ஏதாவது வராங்களே. வாடா வாடா, டக்குன்னு போடாடி. ரொம்ப இருட்டாக இருக்குது, எங்கே எது இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அங்கே பாருங்கள், மரத்து மேலே ஒருத்தன் இருக்கான். போ, டக்குன்னு முடிச்சு விட்டு வாங்கலாடி. எவ்வளோ நேரம் நானும் எவ்வளோ தான் அடி வாங்குவேன். தெரிஞ்சாங்களே. வந்துட்டான் பாருங்க என் நண்பன். டே வெடி ஒன்று முடிக்கேசா. முடிச்சு விட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்நேரத்துக்கு முடிச்சு விட்ருப்பாங்க. ஓடு ஓடு ஓடு. சரி, இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டோம். இப்போ தண்ணிக்குள்ளே ட்ரவுண்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவோம் தெரியல. வந்தால் பார்த்துப்போம். இந்த மாதிரி டைமில் வீரர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை பார்த்துக்கலாம். ஓகே, போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஆக்சிஜன் பார் கம்மியாக போகுது. இப்போ மேலே போகலன்னா தண்ணிக்குள்ளே இருந்தே முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு எப்படி தெரியும்? பின்னாடி பார்த்தா எனக்கு தெரியும். ஓகே, ஹோய் 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 வந்துட்டான் பாருங்க குட்டி குஞ்சன். டே வேணா. முடிச்சாச்சு. ஓகே, ப்ரெட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ அப்படியே போகிறோம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெடிகுண்டோட காலு தெரியுதா? அங்கே பாருங்கள், வெடிகுண்டோட காலு. இங்கே பாருங்கள், அவன் நண்பன் வந்துட்டான். இப்போ டேய் வேணாடா, பிரச்சனை பண்ணாதீங்கடா. நானே லோ ஹார்ட்டில் இருக்கேன், ஒரு ஹார்ட் தான் இருக்குது. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், எல்லாம் முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்லாமா வேணாமா? அதான் ஒன்றும் 1.5 ஹார்ட் இருக்குல்ல, இப்போ எதுக்கு? தேவைக்கூடாது. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பயத்தில் வாயெலாம் வளருது, என்ன பேசுறதுன்னு வாய்க்கே வரல. ப்ரெட்டு மட்டும்தான் இருக்குது, அது சாப்பிட்டோம். இப்போ கூட 1.5 ஹார்ட் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஹார்ட் கோர் மோடெலாம் இருந்தால் டேமேஜ் அதிகமாகலும் என்னை முடிச்சு விட்டுருப்பாங்க நம்மளை. ஓகே, யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது. இல்லை, கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஜாம்பி வரான் ஒன்று. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமாக வராங்க, ஏதோ போருக்கு போகிற மாதிரி. 1 man with 5 ஜாம்பி. எப்படி சமாளிப்பேன்? இங்கே பாருங்கள், இன்னொருத்தன் வரான். போடாடே, எனக்கே முடியலை. எனக்கே கை காலெலாம் வச்சு விட்டாங்க ஆல்ரெடி. சும்மா சொன்னேன். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி தேவனையாக்கும், முடிந்தால் சாதிக்க முடியும். வெடிகுண்டு. ஏன்டாடி இப்படிலாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இந்த எபிசோட கிளைமேக்ஸே வரும்போது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ 4 சைட்லேருந்து 4 பேர் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடம் ஒன்றும் வரல. சொல்லுவாங்க பாருங்கள், எலும்பு கூடு மண்டையன். இங்கே இவன் அட்டாக் பண்ணிட்டுருக்கான். ஏய் டே அட்டாக் பண்ணிடாத. டே இல்லையா, யாருன்னு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறது? இவன் முடிச்சாச்சு. இவன் தான் பெரிய எனிமியே. இப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரூட் இஸ் கிளியர் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, போகலாம். இங்கே பாருங்கள், ஜாம்பி வரான். ஓகே, நான் போய் ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணுறோம். ஷீல்டோட ஹெச்பி குறையிறதுக்கா? இல்லை வேணாம், தண்ணியில் தானே இருக்கேன். ஸ்வாட் வச்சு அடிப்போம், அவ்வளோதான்.
இங்கே யாராச்சும் வராங்களா? வரல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷர்ட்லேயே வந்து க்ரீப்பர் இருக்கான். இதனால் நிறைய பேர் துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, கொடுங்க. இப்போ இப்படியே சட்டையை கழட்டிகிட்டு இருந்தால் வந்து முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நாமளும் போகிற போகல எங்கே போதான் நாமளும் போய்கிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு மிஸ் அந்த பேர்ச் ட்ரீயை பார்த்து எலும்பு கூட மாட்டாங்கன்னு நினச்சிட்டேன். வேணாம், அதுக்கு ஷீல் வைக்கலாம் முடிச்சு விட்ருப்பாங்க நம்மளை. போகலாம். இங்கே எப்படி தெரியாமல் உள்ளே விழுந்துட்டோன்னா தண்ணி எல்லாம் முடிச்சு விட்ருவாங்க. எதுக்கு டிஸ்க்கு பிளாக் வச்சு போகலாம். ஓகே, வந்துட்டோம். ஸ்வாடை கையில் எடு, போகலாம். இப்போ போகலாம். இந்த ரூட் கிளியராக இருக்குது. அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்கான். வேணாம். ஜாம்பி எலும்பு கூடு, ஜாம்பி எலும்பு கூடு, ஜாம்பி எலும்பு, ஜாம்பி எலும்பு, எலும்பு கூடு, ஜாம்பி எலும்பு கூடு. ஜாம்பியை முடிச்சாச்சு. ஷவல் வச்சு இந்த ஜாம்பியை இன்னொருத்தான் வரான். அங்கே எலும்பு கூட இருக்கான், இங்கே ஜாம்பி இருக்கான். வேணாடா, வேணாடா, வேணாடா. ஃப்ரெண்ட், எக்ஸ்பி ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த நாளில் சண்டை போட முடியுமா முடியாதான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் 1 HP தான் இருக்குது. இப்போ கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்றது தான் ஒரே வழின்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருவோம், என்ன பண்ணுறது. இப்போ நம்ம வாங்கடா. யார்கிட்ட சண்டை போடுறீங்க நீங்கள்? எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான்? வாங்க இப்போ முஞ்சா. Emotional, damn it. சேர்த்துக்கலாம் ஒரு வழியா. சூப்பர், நினச்சிட்டு தான் இருந்தேன். சூப்பர், எனக்கே வருவீங்களாடா. மாத்தாப்பா என்கிட்ட சடசலை பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பெற்று வச்சுருக்காங்களாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்டை எடுத்துப்போம். இல்லைன்னா அடுத்த நைட்டை சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லைனா இன்னொரு டைம் இதே மாதிரி தான் சாவோம். இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு இருந்த வில்லேஜ்க்கே வந்துட்டோம். வாட்டர் பக்கெட் எமர்ஜி பண்ணுமா? இல்லை, தண்ணியாச்சும் பக்கம் இருக்கா? அங்கே ஃபார்மோட தண்ணி உடஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. குதிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வீடியோ முடிச்சுக்கலாமா? இதே வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் PR Gamer. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.